வணக்கம் மக்களே! தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு அவசரமான அறிவிப்பும், கூடவே ஒரு மகிழ்ச்சி தகவலும் வந்திருக்கிறது. மத்திய அரசின் 5,00,000 இலவச மருத்துவ சிகிச்சை கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம் மக்களே! உடனே அப்ளை பண்ணுங்க. இந்த மாரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏழை எளிய மக்களுக்கு உயர்தர சிகிச்சையை வழங்கும் நோக்கில் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா என்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு கடந்த 2018ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தது. இந்த ஒரு திட்டத்தின் மூலயமாக பயனாளிகள் ஆண்டிற்கு ரூபாய் 5,00,000 வரை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் எல்லா மருத்துவமனைகளிலும் இந்த ஒரு காப்பீடு அட்டை செல்லுபடியாகாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அரசு பட்டியலிட்டுள்ள மருத்துவமனைகளில் மட்டுமே இலவச சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியும் மக்களே. மத்திய அரசின் இந்த ஒரு திட்டத்தால் ஏழை எளிய மக்கள், முதியவர்கள் பெரிதும் பயனடைந்து வருகிறார்கள். இந்த ஒரு திட்டத்தின் மூலயமாக 12 கோடி குடும்பங்கள் இலவச சிகிச்சை பெற்றுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய், இதய நோய், சிறுநீரக நோய், அது மட்டும் இல்லாமல் கண்புரை, மூட்டு வலி போன்றவற்றிற்கும் இலவச காப்பீடு திட்டத்தின் மூலயமாக சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியும். ஆயுஷ்மான் பாரத் யோஜனா ஆன்லைன் அப்ளை செய்வது எப்படி அப்படின்ட்டு நிறைய பேருக்கு கேள்வி எழுப்பலாம். அதாவது முதலில் மத்திய அரசின் வெப்சைட் இருக்குது, அதிகாரப்பூர்வ திரைக்கு செல்ல வேண்டும். அதை நீங்கள் திரையில் பார்த்தாலே தெரியும். திரையிலே நான் கொடுத்துட்றேன். இந்த திரையில் தெரியக்கூடிய அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்திற்கு அணுக வேண்டும். அடுத்து அதன் முதன்மை பக்கத்தில், அதாவது ஐ எம் எலிஜிபிள் என்ற ஒரு விருப்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் மக்களே. பிறகு தொலைபேசி எண் மற்றும் கேப்சாவை என்டர் செய்து, அதாவது உங்களுடைய ஜென்ரேட் ஓடிபி என்பதை கிளிக் செய்தால் அடுத்து உங்களுடைய மொபைல் எண்ணிற்கு வந்துவிடும். ஓடிபியை என்டர் செய்தால் இந்த ஒரு திட்டத்திற்கு தகுதியானவரா இல்லையா என்பது தெரிந்துவிடும் மக்களே. நீங்கள் தகுதியுடையவராக இருந்தால் ஆதார், பேன் அட்டை, அது மட்டும் இல்லாமல் ஓட்டர் ஐடி, முகவரி சான்று உள்ளிட்டவை வைத்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் மக்களே. அதனால் உங்களுக்கு பயன்பெறலனா கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் இல்லை வெளியே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கட்டாயம் இந்த ஒரு காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா மூத்த குடிமக்களுக்கு வயதான காலத்தில் அவங்களுக்கு செலவுகள், மருத்துவ செலவு அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். அவங்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மக்களே. அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க.